தாம்பூலம் ஒரு குடும்ப சிறுகதை. எழுதியவர் ஆர் மணிமாலா அவர்கள். கேட்கலாமா? மம்மி, சீக்கிரம் வாயேன், டிவியில டாடிய காட்டுறாங்க. வெள்ளையில் நீலப்பூக்கள் சிதறிய மார்பிள் சிஃபான் சேலையை கட்டி பின் பண்ணி கொண்டிருந்த அருந்ததி அப்படியே ஓடி வந்தாள். டிவியில் விநாயக்கின் முகத்தை க்ளோஸ் அப்பில் காட்ட, ஹை டேடி என்று குதித்தாள் 6 வயது தீபிகா. விநாயக்கை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. சினிமாவில் ஹீரோவின் அருகிலேயே ஆடும் அழகான டான்சர், பிரபலமான டான்ஸ் ட்ரூப்பில் எப்போதும் பிஸியாக இருப்பவன். இப்போது 2 புது படங்களுக்கு டான்ஸ் மாஸ்டராக அழைப்பும் வந்திருக்கிறது. பாட்டு முடியும் வரை கணவரின் ஆட்டத்தை பெருமிதத்துடன் பார்த்து கொண்டிருந்த அருந்ததி, தீபி போதும், ரிமோட்டை கொடு, டேடி வர்றதுக்குள்ள ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டு கிளம்பு, பிளீஸ் மம்மி, இன்னும் கொஞ்ச நேரம் என்று மகள் கெஞ்சினாள். அப்ப சரி, உன்னுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸ நாங்களே பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வர்றோம், சரியா என்றதும் எதுவும் பேசாமல் அம்மாவிடம் ரிமோட்டை கொடுத்து விட்டு உள்ளே சென்றாள் தீபிகா. அருந்ததி மியூசிக் சேனலில் இருந்து சீரியலுக்கு மாற்றி வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள். 15 நிமிடம் ஓடியே போக வாசலில் பைக் சத்தம் கேட்டது. அருந்ததி வாசலுக்கு வருவதற்குள் விநாயக் உள்ளே நுழைந்தான். டிவியில் வயதான பெண்மணி ஒருத்தியை படுக்க வைத்து மாலை போட்டு நெற்றியில் ₹1 நாணயம் அளவுக்கு பொட்டு வைக்கப்பட்டிருக்க, சுற்றிலும் ஆண்களும் பெண்களும் கதறி அழுது கொண்டிருந்ததை இன்ச்சு பை இன்ச்சாக காட்டி உருக வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏய் ஓ பண்ண, அவன் வார்த்தை குளறியதை எளிதாக புரிந்து கொண்ட அருந்ததி தலையில் அடித்துக்கொண்டே டிவியை அணைத்தாள். ஏங்க, ஆஃப் பண்ணுங்கிறது கூட பக்கவாதம் வந்த மாதிரி தான் பேசணுமா? இந்த கன்றாவிய எப்பதான் விட்டு தொலைக்க போறீங்களோ? ஸ்மெல்லு வேற கொமட்டுது. போலி அடிப்பது போல பாவனை செய்தான். சரி சரி, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புங்க, நானும் தீபியும் ரெடி. நீங்க ஏன் வர்றதுக்கு லேட்டாச்சு? விநாயக் வாயில் குதப்பிக் கொண்டிருந்த குட்கா பாக்கை வாஷ் பேஷனில் துப்பி விட்டு, நான் நடிகர் சங்கத்துல போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதோ 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறேன், சூடா டீ போடு என்றான். குளிக்கிறது மட்டும் இல்ல, பிரஷ் பண்ணிட்டு வரணும் என்ற அருந்ததி கிச்சனுக்குள் நுழைந்தாள். விநாயக் குளித்து விட்டு வருவதற்குள் டீ ரெடியாக இருந்தது. அடடி, என் குட்டி மாவும் ரெடி ஆயிடுச்சே. மகளை கொஞ்சியபடி டீயை குடித்தான். நேரமாச்சுங்க என்று அவசரப்படுத்தினாள். 2 நிமிஷம், இதோ வந்துட்டேன் என்று அறைக்குள் சென்றவன் 4 நிமிடத்தில் வந்துவிட்டான். கணவனை பார்த்தவள் முறைத்தாள். என்ன, ட்ரெஸ் நல்லா இல்லையா என்றான் சைகையில். ஏங்க, ஒரு 5 நிமிஷம் கூட இந்த கருமாந்திரத்தை மறந்திருக்க முடியலையா? எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க எங்களை? சாரி. உங்ககிட்ட கொஞ்ச நேரமாவது மனசு விட்டு சந்தோஷமா பேச முடியுதா? எது பேசினாலும் இந்த மாதிரி தான் பதில் வருது. சதா இந்த பாக்க மென்னுகிட்டு இருந்தா வராத நோய் கூட வந்துடுமோன்னு பயமா இருக்கு. இந்த விஷயத்துல உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஓவர்னு பாக்குறவங்க எல்லாம் என்கிட்ட அட்வைஸ் பண்ற அளவுக்கு நடந்துக்கிறீங்களே. இதுக்கு பதிலா சுவிங்கம் போட்டுக்கங்கன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. வண்டி ஓட்டுறப்பதான் போடுறீங்கன்னு பார்த்தா, காலையில எழுந்ததுல இருந்து படுக்கையில விழற வரைக்கும் குட்கா பாக்கு வாயோட தான் இருக்கீங்க. அருந்ததி புலம்பி தள்ள, விநாயக் பெருமூச்சு விட்டு வாட்சை காண்பித்து விட்டு வாசலுக்கு நடக்க, அருந்ததி தீபிகாவுடன் பின்தொடர்ந்தாள். வழக்கம் போலவே அன்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் ஷூட்டிங். உப்பிய கன்னங்களுடன் பைக்கில் விற்றென பறந்து கொண்டிருந்தான் விநாயக். காலை நேரம், நெரிசலான போக்குவரத்து என்பதால் கிடைத்த இடங்களிலெல்லாம் வளைத்து நெளித்து ஓட்டுவதே சாதனைதான். சற்றே இடைவெளி கிடைக்க இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தி பழக்க தோஷத்தில் எச்சிலை புளிச்சென சாலையோரம் துப்பியவன் அதிர்ந்து போனான். பின்னால் வந்து கொண்டிருந்த ஒரு பைக் மனிதரின் வெள்ளை உடையிலும் முகத்திலும் சிவப்பாக திட்டு திட்டாக மாடர்ன் ஆர்ட் போல அவன் துப்பிய எச்சில். அந்த நபரும் பைக்கை நிறுத்த இவனும் நிறுத்தினான். அந்த நபருக்கு 55 வயது இருக்கும். மரியாதைக்குரிய தோற்றம், ஒழுக்கை தலை, நெற்றியில் பட்டை, நடுவில் குங்கும பொட்டு, வெள்ளை பேண்ட், வெள்ளை முழுக்கை சட்டை. அந்த சட்டைதான் இப்போது சிவப்பாக மாறி இருந்தது.
கடந்து சென்ற சில வாகனங்களும் வேகத்தை கட்டுப்படுத்தி இவர்களை வேடிக்கை பார்க்க விநாயக் கூசி போனான். இந்த மனிதர் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரோ, சட்டைய பிடிச்சி அடிப்பாரோ, என்ன பண்ணலாம் யோசித்தான் விநாயக். என்ன பெருசா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆஃப்டர் ஆல் எச்சில் தானே, அவ்வளவு தானே, நாம எதுக்கு பயப்படணும், கத்துனா நாமளும் கத்த வேண்டியதுதான். ஷூட்டிங்குக்கு வேற நேரம் ஆயிடுச்சே, இந்த கிழவன் வேற நேரம் பார்த்து உசுர வாங்குறானே, பாக்குற பார்வையை பாரு, ரமணா விஜயகாந்த் மாதிரி. மனதுக்குள் அந்த பெரியவரை திட்டி தீர்த்தான். அருகில் வந்த அந்த மனிதர் இவனை ஏற இறங்க பார்த்தார். சாரி சார், தெரியாம என்று ஆரம்பித்தான் விநாயக். இல்ல தம்பி, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நல்ல காரியம் பண்ணி இருக்கீங்க, மனசு குளிர்ந்து போயிருக்கு. நன்றி தம்பி. விநாயக் அந்த பதிலை எதிர்பார்க்கவில்லை. திகைத்தான் அவன். இல்ல சார், அவசரமா போயிட்டு இருந்தேன், நிஜமாவே நான் உங்களை கவனிக்கல. நானும் அவசரமா தான் போய்கிட்டு இருந்தேன்பா. என்னுடைய 30 வயசு பொண்ணுக்கு இப்பதான் ஒரு வரன் அமையற மாதிரி இருந்தது. அத பேசி முடிக்கத்தான் போய்கிட்டு இருந்தேன். சகுனத்துல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்கிற இடம் அது. எப்படியாவது தாம்பூலம் மாத்திரலாம்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க தாம்பூலத்தையே கரைச்சு மேல ஊத்திட்டீங்க. பரவாயில்ல தம்பி, நீங்க புறப்படுங்க. அவசரம்னு வேற சொன்னீங்களே, புறப்படுங்க. உங்க வேலையாவது தடைபடாம இருக்கட்டும். மகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்ட வேதனை அந்த தகப்பனின் முகத்தில் அப்பட்டமாக பரவி இருந்தது. அவர் வார்த்தைகள் விநாயக்கின் உச்சந்தலையில் ஆணியால் அடித்தது போல இறங்கி வலித்தது. அன்று முழுக்க அவனால் எந்த காரியத்திலும் முழுமையாக ஈடுபட முடியவில்லை. அவரின் பெருந்தன்மையான மன்னிப்பு அவன் மனதை கடுமையாக தண்டித்தது. அதற்கு பதில் அவர் அவனை அடித்தோ திட்டியோ இருந்திருந்தால் இவன் இயல்பாக இருந்திருப்பான், மறந்திருப்பான். அவனால் கல்யாண வயதை தாண்டிய ஒரு பெண்ணின் வாழ்க்கை அல்லவா தடைபட்டு விட்டது. அருந்ததிக்கு ஆச்சரியமாக இருந்தது விநாயக்கை பார்த்து. என்ன, இப்பெல்லாம் விநாயக் பார்க்க தொடுவதே இல்லையே. விநாயக் செல்போனை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு கிளம்பினான். நான் வர்றேன் அருந்ததி, ஷூட்டிங் முடிய லேட் ஆகும், எனக்காக வெயிட் பண்ணாத, நீ சாப்பிட்டுடு. அங்க நான் செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருவேன். என் ஃப்ரெண்டு அப்சர் வீட்டுக்கு போன் பண்ணானா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடு. வரட்டுமா? சரிங்க. அவர் இப்படி தெள்ளத் தெளிவாய் பேசி எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. அருந்ததியின் மனசு காற்றை விட லேசாக இருந்தது. ஆனால் விநாயக்கின் மனசு. தாம்பூலம் சிறுகதை முற்றும்.